இன்னைக்கு அதிமுக என்பது குரங்கு கையில் மாட்டின பூமாலையா இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் பேசியிருக்காரு. அவர் மூழ்கிவிட்ட கப்பல். அவர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அரசியல் தெரியாத மற்றவர்கள் பேசுகிற பேச்சு. இப்போ எம்ஜிஆரை விஜய் அவர்கள்லாம் பயன்படுத்துறாங்க, எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆரினுடைய இரட்டை இலை அடுத்து 26 ஆட்சிக்கு வரும் எடப்பாடி முதலமைச்சர் ஆய்விடுவார் என்பதை காட்டுகிறது. நேற்று தினத்தில் ஒரு கூட்டம் போட்டு ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் ஏற்கனவே அவர் முதலமைச்சர் பதவியை பெற்றிருக்கலாம் அல்லவா? இல்லை, அவர் திமுகவினுடைய அடிமை. அவர் உதயசூரியனை பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டவர், அவங்க அப்பாவும் அவரும். எனவே அவர்களுக்கு எம்ஜிஆரின் தொண்டர்கள் உள்ளத்திலே இடமே இல்லை, என்றும் அரசியலில் அவர்கள் வெல்வதும் இல்லை. சசிகலா அவர்கள் நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒதுங்கி இருக்க மாட்டேன், நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆரம்ப காலத்திலிருந்து. ரெட்டையிலையை ஒழிக்கிறது தான் அவங்க நோக்கம்னு மற்றவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு அந்த அம்மையாரனுடைய பேச்சு அமைவது நல்லதல்ல. இப்போ இவங்கெல்லாம் ரெட்டைகளை எதிர்த்து தான் பேட்டி கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, அதிமுக எதிர்த்து தான் பேசுகிறாங்க. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் பேசி பேசி தங்களை அழித்துக் கொள்கிறார்களே என்று நான் வேதனைப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு அதிமுக என்பது குரங்கு கையில் மாட்டின பூமாலையா இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் பேசியிருக்காரு. அவர் மூழ்கிவிட்ட கப்பல். அவர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அரசியல் தெரியாத மற்றவர்கள் பேசுகிற பேச்சு. இப்போ எம்ஜிஆரை விஜய் அவர்கள்லாம் பயன்படுத்துறாங்க, எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆரினுடைய இரட்டை இலை அடுத்து 26 ஆட்சிக்கு வரும் எடப்பாடி முதலமைச்சர் ஆய்விடுவார் என்பதை காட்டுகிறது. நேற்று தினத்தில் ஒரு கூட்டம் போட்டு ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் ஏற்கனவே அவர் முதலமைச்சர் பதவியை பெற்றிருக்கலாம் அல்லவா? இல்லை, அவர் திமுகவினுடைய அடிமை. அவர் உதயசூரியனை பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டவர், அவங்க அப்பாவும் அவரும். எனவே அவர்களுக்கு எம்ஜிஆரின் தொண்டர்கள் உள்ளத்திலே இடமே இல்லை, என்றும் அரசியலில் அவர்கள் வெல்வதும் இல்லை. சசிகலா அவர்கள் நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒதுங்கி இருக்க மாட்டேன், நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆரம்ப காலத்திலிருந்து. ரெட்டையிலையை ஒழிக்கிறது தான் அவங்க நோக்கம்னு மற்றவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு அந்த அம்மையாரனுடைய பேச்சு அமைவது நல்லதல்ல. இப்போ இவங்கெல்லாம் ரெட்டைகளை எதிர்த்து தான் பேட்டி கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, அதிமுக எதிர்த்து தான் பேசுகிறாங்க. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் பேசி பேசி தங்களை அழித்துக் கொள்கிறார்களே என்று நான் வேதனைப்படுகிறேன்.